Hello students, இந்த செஷனில் நம்ம சி ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கலில் 10வது எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு 10வது எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். 10th எக்ஸ்பெரிமெண்ட் சி ப்ரோக்ராமில் 10th எக்ஸ்பெரிமெண்ட். டெவலப் அண்ட் எக்ஸிக்யூட் ஏ சி ப்ரோக்ராம் டு கம்ப்யூட் அண்ட் டிஸ்பிளே தி ஆவரேஜ் ஆர்எம்எஸ் ஃபார்ம் ஃபேக்டர் அண்ட் க்ரஸ்ட் ஃபேக்டர் ஃப்ரம் த கிவன் பீக் வேல்யூ. சரிங்களா, என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷன் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஏதாவது சப்ஜெக்டில், இல்லை எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் நீங்கள் ஆர்எம்எஸ் வேல்யூனா என்ன, ஆவரேஜ் வேல்யூனா என்ன, ஃபார்ம் ஃபேக்டர்னா என்ன, க்ரஸ்ட் ஃபேக்டர்னா என்ன, பீக் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸில் நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த உங்களுக்கு கிளாஸில் நடத்தின அந்த இதை நம்ம சி ப்ரோக்ராமில் எப்படி வந்து அதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி சி ப்ரோக்ராம் மூலிமா ஆவரேஜ் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ, ஃபார்ம் ஃபேக்டர், க்ரஸ்ட் ஃபேக்டர்லாம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸில். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஒரு சைன் வேவ் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ ஒரு சைன் வேவ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க. அதில் பாருங்கள், இதான் வந்து ஒரு சைன் வேவ், ஏசி என்னது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி கரண்ட்னுடைய சைன் வேவ். இந்த சைன் வேவில் பார்த்தீங்கன்னா பீக் வேல்யூ, பீக் அப்படின்னா பாருங்கள், இந்த லைன்லேருந்து மேலே அப்போடு போயிட்டு மறுபடியும் இங்கே வருது இல்லையா, இது வரைக்கும். ஸோ இதுதான் இந்த இந்த இதில் இங்கிருந்து இங்கே அப்பு எவ்வளோ தூரம் போகுது அதுதான் வந்து பீக். சரிங்களா, அதான் பீக் வேல்யூ. ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ, சரியா, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படிம்பாங்க. அப்புறம் ஆவரேஜ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூனா இங்கேருந்து இது வரைக்கும் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து ஆவரேஜ் வோல்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பீக் டு பீக் அப்படின்னா இந்த இங்கே கர்வ் பார்த்தீங்கன்னா மேலே போய் இப்படி வளையுது இல்லையா, இங்கே ஆரம்பிச்சு இதே கர்வ் இங்கே கீழே வந்து மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்கும் அது வரைக்கும். ஸோ இதான் வந்து பீக் டு பீக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதை நீங்கள் ஏற்கனவே வந்து தியரி கிளாஸில் உங்களுக்கு எல்லாம் நடத்தியிருப்பாங்க. சரி பாருங்கள், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ, ஃபார்ம் ஃபேக்டர், க்ரஸ்ட் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பீக் வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். பீக் வேல்யூ அப்படிங்கிறது பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது இதான் வந்து பீக் வேல்யூ. ஸோ இங்கிருந்து இது இந்த கடைசி எண்டு வரைக்கும் வரக்கூடிய கால்குலேஷன் தான் வந்து பீக் வேல்யூ. சரிங்களா, அந்த பீக் வேல்யூவை வச்சுக்கிட்டு எல்லாமே கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, எப்படி நம்ம இந்த ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 0.637 இன்ட்டு பீக் வேல்யூ. இங்க நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீக் வேல்யூ வந்து நம்ம இன்புட்டா கொடுக்க போறோம். நம்ம கொடுக்கக்கூடிய பீக் வேல்யூ, இன்புட்டா கொடுக்கக்கூடிய பீக் வேல்யூ வச்சுக்கிட்டு இந்த மற்ற வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ ஆவரேஜ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா பாருங்க, 0.637 இன்ட்டு பீக் வேல்யூ. சரிங்களா, அடுத்தது ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 0.707 இன்ட்டு பீக் வேல்யூ. சரிங்களா, இது ஓகே. அடுத்தது ஃபார்ம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபார்ம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. ஆர்எம்எஸ் வேல்யூவையும் ஆவரேஜ் வேல்யூவையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபார்ம் ஃபேக்டர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இது ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1.1 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து க்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது பீக் வேல்யூ. சரிங்களா, பீக் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ நம்ம இன்புட்டா கொடுத்தோம் இல்லையா, அந்த வேல்யூ டிவைடட் பை ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து க்ரஸ்ட் ஃபேக்டர். ஸோ இந்த க்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1.414 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, இதான் வந்து 10வது எக்ஸ்பெரிமெண்ட். என்னன்னா இதுதான் ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஃபார்ம் ஃபேக்டர், க்ரஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், பீக் வேல்யூ நம்ம கொடுக்க போறோம். நம்ம கொடுக்கக்கூடிய பீக் வேல்யூவை வச்சு இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கு உண்டான ஃபார்முலாஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கிட்டோம். இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம வந்து ப்ரோக்ராமா நம்ம மாற்ற போறோம். இந்த ஃபார்முலாவை அப்படியே சி ப்ரோக்ராமா மாற்றி நம்ம அப்படியே ப்ரோக்ராம் வந்து எழுதி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி இந்த வேல்யூ எல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, சரி ஓகே. சரி, இப்போ வந்து சி ப்ரோக்ராம் நம்ம வந்து போகலாம். சரிங்க, பாருங்க, ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமேட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சார். சரிங்களா, இதான் பாருங்க இந்த எக்ஸசைஸ்.
ஃபாண்ட் வேணா கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குண்ணா. சரி ஓகே, இதே போதும். சரி ஓகே பாருங்க, ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்பயும் போல் நம்ம stdio.h அப்படிங்கிற இந்த ஹெட்டர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது con.io.h அப்படிங்கிற இந்த ஹெட்டர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். எதுக்காக? stdio .h அப்படிங்கிறது வந்து printf scanfங்கிற ஃபங்க்ஷனுக்காக, con.io.h அப்படிங்கிறது clr scr அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு, getch அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்காக. ஏற்கனவே எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் void main அப்படிங்கிற இந்த மெயின் அப்படிங்கிறத எழுதுறோம். சரிங்க, நெக்ஸ்ட் அடுத்தது கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து என்னது, பீக் வேல்யூ நம்ம இன்புட்டாக வாங்குறோம், மீதி அத்தனையுமே வந்து அவுட்புட்டாக நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக் வேல்யூ அப்படின்னு ஒன்று நம்ம இன்புட்டாக வாங்கணுமா, அதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் தேவை. அதுக்கப்புறம் ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஃபார்ம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு வேரியபிள் தேவை. கிரஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ இத்தனையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ பீக் வோல்டேஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிக்ளேர் பண்ணுங்க. பீக் வோல்டேஜ் அது இன்டீஜராக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன்னா பீக் வோல்டேஜ் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ வந்து வந்திருக்கு, பீக் வேல்யூ. சரிங்களா? பீக் வேல்யூ வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். அது மேக்ஸிமம் வந்து அந்த வோல்டேஜ் ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது நம்ம மேக்ஸிமம் என்னது இன்டிஜர் வேல்யூவாக கொடுத்துக்கலாம். டெசிமல் இல்லாமல், ஃப்ராக்ஷன் இல்லாமல் ஒரிஜினல் இந்த வேல்யூவாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அதனால் பிவி பீக் வேல்யூ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்டிஜராக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஆவரேஜ் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ, ஃபார்ம் ஃபேக்டர், கிரஸ்ட் ஃபேக்டர், மொத்தம் 4 ஆன்சர் வந்து நம்ம இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த 4க்கும் தகுந்த 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் வேல்யூக்கு ஏவிஜின்னு வச்சுக்கலாம், ஆர்எம்எஸ் வேல்யூக்கு ஆர்எம்எஸ்ன்னு வச்சுக்கலாம், ஃபார்ம் ஃபேக்டருக்கு எஃப்எஃப் அப்படின்னு வச்சுக்கலாம், கிரஸ்ட் ஃபேக்டருக்கு சிஎஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து வேரியபிள்ஸோட பேர். ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன் சார் ஃப்ளோட்னு டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆவரேஜ் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ, ஃபார்ம் ஃபேக்டர், கிரஸ்ட் ஃபேக்டர் எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு ஒரு சில சமயத்தில் டெசிமலில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? டெசிமலில் தான் நமக்கு மேக்ஸிமம் ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன் அதில் பார்த்தீங்கன்னா 0.637 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறோம், 0.737 அப்படிங்கிற அந்த ஃபார்முலாலாம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலில் தான் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். அதனால நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ எல்லாத்தையும் இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த டெசிமலில் ஆன்சர் வந்து கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு ஆன்சர் வந்து டெசிமலில் வராமல் கொஞ்சம் ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்காம போயிடும். சரி ஓகே ஓகே, டிக்ளேர் பண்ணிட்டோமா? அடுத்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கோங்க, சிஎல்ஆர் எஸ்சிஆர். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இப்போ பீக் வேல்யூ நம்ம இன்புட் வந்து வாங்கணும், பீக் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். அதுக்காக ஒரு பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு லைன் டைப் பண்ணுறோம், பிரிண்ட் அப். சரிங்களா? டபுள் கோட் ஸ்லாஷ் என் என்டர் பீக் வேல்யூ கோலன் ஸ்லாஷ் என் டபுள் கோட்ஸ், கடைசியில் செமிகோலன். ஸோ பிரிண்ட் இப்போ என்டர் பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்து ஸ்கேன் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸ்கேன் ஆஃப் நான் பிவி பீக் வேல்யூ வந்து நான் இன்டிஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதனால %d அப்படிங்கிற கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். கமா அட்ரஸ் ஆஃப் பிவி. சரியா? அட்ரஸ் ஆப்ரேட்டர்னா ஆம்பசன் ஆப்ரேட்டர் பிவி பீக் வேல்யூ. சரிங்களா? கொடுத்துறோம். இப்போ என்ன ஆகும், நம்ம இன்புட் வந்து நம்மகிட்ட இருந்து ஒரு வேல்யூ வந்து வாங்கினதுக்கு அடுத்து தான் என்ன பண்ண போகுது, ஏவிஜி அப்படிங்கிற இந்த வேரியபிள், ஏவிஜி அப்படிங்கிற வேரியபிளில் அதான் ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 0.637 இன்ட்டு பீக் வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போ 0.637 இன்ட் அப்படிங்கிறது இங்கே ஸ்டார் அப்படிங்கிறத இங்கே வந்து இன்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டார். அதுக்கப்புறம் பிவி, இந்த பிவிங்கிற வேல்யூ தான் பீக் வேல்யூ. அவ்வளோதான், முடிஞ்சது, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்எம்எஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 0.707 இன்ட்டு பிவி, முடிஞ்சு போச்சு. அடுத்து ஃபார்ம் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஃபார்ம் ஃபேக்டரோட ஃபார்முலா ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைட் பை ஆவரேஜ் வேல்யூ. சரிங்களா? இப்போ ஆர்எம்எஸ் அப்படிங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஆவரேஜ் வேல்யூங்கிறது இங்கே மேலே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்படியே இதை போடுங்க, இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள் ஆர்எம்எஸ் டிவைட் பை ஏவிஜி அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஃபார்ம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கிரஸ்ட் ஃபேக்டர். கிரஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பீக் வேல்யூ டிவைட் பை ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ பீக் வேல்யூ அப்படிங்கிறது இங்கே நம்ம பிவின்னு வச்சிருக்கோம். ஸோ பிவி டிவைட் பை ஆர்எம்எஸ் வேல்யூக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம், ஆர்எம்எஸ்ன்னு வச்சிருக்கோம். ஸோ அப்போ ஆர்எம்எஸ் பிவி டிவைட் பை ஆர்எம்எஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் ஆஃப் கொட்டேஷன் ஸ்லாஷ் என் ஆவரேஜ் வேல்யூ ஈக்குவலன் %5.2f. ஏன் டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் 0.2ன்னு சொல்லியிருக்கேன். டெசிமலுக்கு இருந்தாட்டா 5 டிஜிட்டில் வந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சும்மா 5.2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எஃப்ங்கிறது இது எல்லாமே வந்து ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணிக்கிறதுனால எஃப்னு கொடுக்கணும். இதே இன்டிஜராக டிக்ளேர் பண்ணியிருந்தா டின்னு தரணும். சரிங்களா? கமா ஏவிஜி, அதே மாதிரி தான் எல்லாமே ஆர்எம்எஸ் வேல்யூ %5.2f ஆர்எம்எஸ், அதே மாதிரி எஃப்எஃப், அதே மாதிரி சிஎஃப்.
எல்லாமே செமிகோலன் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எல்லாம் ஆர்எம்எஸ் வேல்யூ, ஃபார்ம் ஃபேக்டர், கிரஸ்ட் ஃபேக்டர் கரெக்டாக கொடுத்துட்டு கடைசியில் கெட் சிஹெச் அப்படிங்கிறத கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அவ்வளோதான் ப்ரோக்ராமே. நம்ம ஃபார்முலாவை அப்படியே தூக்கிங்க சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த ப்ரோக்ராம் வந்து இதை அப்படியே என்ன பண்ணணும்னா இந்த சியில் உள்ளே போய் சிக்குள்ளே டைப் பண்ணி நம்ம சேவ் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சி ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் 10. சரி, ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதுசாக டைப் பண்ண போகிறீங்க, அதனால் அந்த பிளாங்க் ஸ்க்ரீனில் வந்து வரிசையாக எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரன் பண்ணி கம்பைல் பண்ணிங்கன்னா முடியுது. அதே தான் நாங்கள் ஏற்கனவே நான் வந்து ஒவ்வொன்று என்னென்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே சேம் அப்படியே இங்கே வந்து இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து கம்பைல் பண்ணலாம். F9 எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ இப்போ கண்ட்ரோல் F9 பாருங்கள், என்டர் பீக் வேல்யூ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. சரியா? பீக் வேல்யூ நான் ஒரு 5 வோல்டேஜ். ஸோ பீக் வேல்யூ 5ன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சிங்கன்னா பாருங்க, ஆவரேஜ் வேல்யூ வந்து 3.18, ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து 3.54, ஃபார்ம் ஃபேக்டர் 1.11, கிரஸ்ட் ஃபேக்டர் 1.44. ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டரும் கிரஸ்ட் ஃபேக்டரும் ஏற்கனவே நான் அந்த ஃபார்முலாவிலேயே சொல்லியிருந்தேன், ஆல்வேஸ் ஈக்குவல் டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? பீக் வேல்யூ 5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வேல்யூ வந்து கிடைக்குது. சரி, அதுக்கு போல வேற இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். பீக் வேல்யூ வந்து ஒரு 140 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ஆவரேஜ் வேல்யூ வந்து 89.18 வருது, ஆர்எம்எஸ் வேல்யூ 98.98 வருது. அதே ஃபார்ம் ஃபேக்டரும் கிரஸ்ட் ஃபேக்டரும் சேம் அதே மாதிரி தான், 1.11, 1.41. சரிங்களா? சரி, ஓகே. அவ்வளோதாங்க இந்த எக்ஸைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் வேல்யூக்கு என்ன ஃபார்முலா, ஆர்எம்எஸ் வேல்யூக்கு என்ன ஃபார்முலா, ஃபார்ம் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா, கிரஸ்ட் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா, அதை அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படியே ஆன்சர் கிடைக்க போது அப்படியே எடுத்துனாங்க ப்ரோக்ராமில் டிஸ்பிளே பண்ணி அவுட்புட் கொண்டு வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே. அவ்வளோதாங்க. இதில் வேறு எந்த சப்போஸ் ஒரு 200 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வரப்போகுது. சரி, ஓகே. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஓகே, அவ்வளோதாங்க. 10th எக்ஸ்பெரிமெண்ட் வந்து முடிஞ்சுது. ஸோ இதில் மேக்ஸிமம் எந்த டவுட்டும் இருக்காது. இந்த ஃபார்முலா பிரகாரம் அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் போட்டு டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டான ரிசல்ட், கரெக்டான அவுட்புட் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் வந்து போடுங்க, இது எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை வந்து பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.